வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நீங்கள் ஒரு நல்ல ஸ்போர்ட்டியரான ஒரு 125cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு 3 ஆப்ஷன்ஸ், அது இல்லாமல் நல்ல பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 அண்ட் அதுக்கடுத்து டிவிஎஸோட என்டார்க் 125 அண்ட் ஃபைனலாக நம்ம சுசுகியோட அவென்ஸ் 125 ஆமாங்க. இந்த 3 ஸ்கூட்டருமே இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. பட் நான் இந்த 3 ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக டவுட் இருக்குது இல்லைங்களா? அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 3 ஸ்கூட்டருக்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன அதுக்கு லெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபோனியரான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த 3 ஸ்கூட்டரோடைய டிசைன் கம்பேரிசன். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட என்டார்க்கும் சரி, நம்ம இந்த யமா ரேவும் சரி, சுசுகி அவென்ஸும் சரி, இது 3மே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே இல்லை. ஸ்போர்ட்டினஸ்னு வரும்போது இந்த 3 டிசைனும் பக்காவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக டிவிஎஸ் என்டார்க்கோடைய ஒரு டிசைன்ன்றது நம்மளுடைய மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு ஃபேமஸான ஒரு டிசைனுமே கூட இந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து இந்த 3 ஸ்கூட்டரோட லுக்கு நல்லா இருக்குது. பட் பில்ட்டு குவாலிட்டி இது 3த்தில் எது பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பில்ட்டு குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சுசுகி அவென்ஸோட அந்த ஒரு பில்ட்டு குவாலிட்டின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஒரு ரேஞ்சில். மற்றபடி நம்ம யமா ரேல வந்து டிசைன் நல்ல ஸ்போர்ட்டியராக யூனிக்காக கொடுத்துருந்தாலும் அதில் பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்கிற மாதிரில ஒரு சில இடத்துல கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கேப்ஸையும் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம டிவிஎஸ்லேயும், நம்ம டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு வெஹிக்கிள் நல்லா பார்க்க ஸ்போர்ட்டியராக தான் இருக்கும். பட் அதில் உங்களால் அன்னிவனான கேப்ஸையும் ஒரு சில குவாலிட்டி கம்மியான பிளாஸ்டிக்ஸையும் பார்க்க முடியும். அதனால் பில்ட் குவாலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம சுசுகியோட அவென்ஸ் 125 நல்ல ஒரு இடம் பிடிக்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த 2 ஸ்கூட்டரோட சீட்டிங்கில் எந்த ஸ்கூட்டரோட இந்த ஒரு சீட்டிங்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்கனாமிக்ஸில் இருக்குதுன்றதை பார்த்தோம்னா, அந்த இடத்துல நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மாடல் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125. அதோடைய அந்த ஒரு சீட்டிங்ன்றது நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவும் இருக்குது. அட் த சேம் டைமில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு குஷனிங் குவாலிட்டியோடும் இருக்குது. சீட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம யமா ரேல. நம்ம டிவிஎஸ் என்டார்க் பொறுத்தளவுக்கு அதில் சீட்டு ஓகே தான். பட் என்னன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரைஸ்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்போர்ட்டி டிசைனுக்காக உங்களுக்கு பின்னாடி சீட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பில்லியன் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பில்லியன் கம்ஃபர்ட்ன்றது நம்ம டிவிஎஸ் என்டார்க். அட் த சேம் கதை உங்களுக்கு சுசுகி அவென்ஸ்லையும், அதுலேயும் உங்களுக்கு சீட்டை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பின்னாடி ரைஸ்டாக கொடுத்துருக்காங்கன்றப்ப சீட்டிங் கம்ஃபர்ட்டில் ரைடர் கம்ஃபர்ட் 3 பேரும் ஓகே. பட் பில்லியன் கம்ஃபர்ட்டில் நம்ம யமா ரே தான் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காங்க. அப்படின்றப்ப சீட்டிங்கில் நிச்சயமாக நம்ம யமா ரே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ்லேருந்தே ஆரம்பிப்போம். அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு நம்ம யமாவோட ரேஸ் ZR 125ல உங்களுக்கு 21 liters ஆஃப் அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ், இட்ஸ் ஓகேவான ஒரு அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸ் என்டார்க்கில் ஒரு 20 liters ஆஃப் அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ். அதுக்கடுத்து நம்ம சுசுகி அவென்ஸ் 125ல உங்களுக்கு 21.8 லிட்டர்ஸ்க்கான அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ். ஓவராலாக அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜில் 3 பேரும் சிமிலர் தான். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக நல்ல ஒரு பெரிய அண்டர்ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் கெயின் பண்ணியிருக்க ஒரு மாடல் நம்ம சுசுகியோட அவென்ஸ் 125 எடுத்துக்கலாம். நம்ம யமா ரேவும் ஆல்மோஸ்ட் பெருசு தான், என்ன ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தானே, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து ஃபுட்போர்ட் பொறுத்தளவுக்கு 3ம் உங்களுக்கு ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள்ன்றதுனால 3த்துலேயும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபுட்போர்ட்லாம் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஷார்ட்டரான ஃபுட்போர்ட் தான். அதுக்கடுத்து க்ளவுட் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமா ரேலையும் சரி, நம்ம டிவிஎஸ் என்டார்க்லையும் அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்கல. பட் நம்ம சுசுகி அவென்ஸில் மட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளவுட் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மொபைல் ஃபோன் சார்ஜரும் இருக்குன்றப்ப இந்த ஒரு விஷயம் நம்ம சுசுகியோட அவென்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அதனால் ஓவரால் டிசைன் பொறுத்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிகிற ஒரு ஆப்ஷனாக இந்த சுசுகியோட அவென்ஸ் 125 இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு ஓவராலாக இந்த 3 வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு ரைட் குவாலிட்டியில் எது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குதுன்றதை பார்ப்போம். ஆமாங்க, இந்த 3 வெஹிக்கிளில் ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சஜஷன் பண்ணுற ஒரு மாடல் நிச்சயம் நம்ம சுசுகியோட அவென்ஸ் 125. அதோடைய அந்த ஒரு சஸ்பென்ஷன்ன்றது உங்களுக்கு ரொம்பவும் சாஃப்டாக இல்லை, அதுக்குன்னு ரொம்பவும் ஸ்விஃப்டாக இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் ரேஞ்சான ஒரு ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது. அதனால் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரைவபிலிட்டின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் இருக்கும். நீங்கள் லோக்கலில் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்டில் ஓட்டுறீங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷனுடைய அந்த ஒரு ஆக்ஷன்ன்றது இருக்கும். ஹை ஸ்பீட் மேனுவர் பண்ணுறீங்கிறப்ப அப்பயும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம டிவிஎஸ் என்டார்க் பொறுத்தளவுக்கு அதோடைய சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம்
ஸ்டிஃபர் டோனு. உங்களுக்கு அந்த ஒரு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி தான் மைண்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்கன்றப்ப ஹை ஸ்பீடில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. பட் ஸ்லோ ஸ்பீட் கம்யூட்டில் கொஞ்சம் பம்பியான ஒரு ரைடிங் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். நம்ம யமா ரேவோட சஸ்பென்ஷனும் ஸ்டிஃபராக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. பட் அதில் உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் நல்லா இருக்குதுன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு சஸ்பென்ஷன்ன்றது ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணிடலாம். ஓரளவு ரைட் குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சுசுகி அவென்யூஸுக்கு ஃபஸ்ட் பிளேஸ், நம்ம யமா ரேக்கு செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸில் தான் நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125. ஓவராலாக நம்ம டிசைன் செக்மெண்ட்டை முடிச்சாச்சு. இந்த டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பில்ட் குவாலிட்டியோட ஒரு நல்ல ஒரு ரைட் குவாலிட்டியோட அதுவும் ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமா இந்த சுசுகியோட அவென்யூஸ் 125 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய இந்த 3 வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் கம்பேரிசனை பார்ப்போம். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம யமாஹா வந்து வீக்கு. அதில் வந்து உங்களுக்கு டாப் மாடலில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டு, மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, பட் அதில் பெருசாக விஷயங்கள் இருக்காது. ஒரு சிம்பிளாக அந்த வெஹிக்கிளோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து மொபைல் ஃபோன் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு சொல்லும்படியெல்லாம் இருக்காது. பட் நம்ம டிவிஎஸோட என்டார்க்லேயும் நம்மளுக்கு சுசுகி அவென்யூஸ்லேயும் உங்களுக்கு அந்த இன்னும் நல்ல வெல் கனெக்டட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜிபிஎஸ் நேவிகேஷன் அது இதுன்னு. பட் இருக்கிறதுலே ஃபீச்சரில் பெஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம டிவிஎஸோட என்டார்க்கு தான் எப்போதுமே இடம். ஆமாங்க, இதோடைய டாப் மாடலில் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் டைப்பில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து ஒன்று வந்து டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் ஸ்கோரு, அது இல்லாமல் இன்னும் கால் நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த பர்சனோட ஃபோட்டோ வர அளவுக்குலாம் செட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாடர்ன் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு ஃபீச்சர் டோனோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த டிவிஎஸோட என்டார்க் 125 இருக்குது. லைட்டிங் பொறுத்த அளவுக்கு 3 சிமிலர் தான். 3த்துலேயும் உங்களுக்கு அந்த ஒரு மெயின் ஹெட்லைட் மாதிரி விஷயங்கள்லாம் எல்இடி தான் கொடுக்குறாங்கன்றப்ப லைட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஃபீச்சர்னு வரும்போது ஃபஸ்ட் பிளேஸ் நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட என்டார்க்கு தான் நல்ல வெல் கனெக்டட் ஃபீச்சர்ஸோட இருக்குது. செகண்ட் பிளேஸ் நம்ம சுசுகி அவென்யூஸுக்கு கொடுக்கலாம். ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன், நல்ல ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு சுசுகி அவென்யூஸில் கிடைக்குது. நம்ம யமா ரே வந்து ஃபீச்சர்ஸில் ஒன்றும் பெருசாலாம் சொல்லும்படி கிடையாது. ஃபீச்சர்ஸ் ஒரு ஆவரேஜ் லெவல் தான் வச்சிங்களேன். நம்ம யமஹா ரேல லைட்டிங் ஓகே, 3 பேரும் ஓகே தான். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 3 வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனை பார்ப்போம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யமாவோட ரே ZR 125 யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தா வச்சுங்க, ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8.04 bhp அண்ட் 10.3 Nm ஆஃப் டார்க்கு. இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஐஜிஓ கிடையாது, ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ண ஒரு இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சலரேஷன் சமயத்தில் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு புல்லிங் இருக்கும் இந்த ஒரு இன்ஜினில். அதுக்கடுத்து டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 52 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே உங்களுக்கு அட் த சேம் டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணும். ஆமாங்க, சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட என்டார்க் பொறுத்த அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.25 bhp அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 95 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பட் 43 தான். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், மைலேஜ் அதை விட ஒஸ்ட்டாக இருக்கும். மைலேஜில் கொஞ்சம் இந்த வெஹிக்கிள் வீக்கு தான். அதனால் மைலேஜ் பார்த்து எடுக்கிறவங்க நிச்சயம் நம்ம டிவிஎஸோட என்டார்க்கு சூஸ் பண்ணாதீங்கன்றது என்னுடைய ஒரு சஜஷன். அதுக்கடுத்து நம்ம சுசுகியோட அவென்யூஸ் 125 பொறுத்தளவுக்கு இதோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.3cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 bhp அண்ட் 10 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும், பர்ஃபார்மன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேஞ்சு. ஓவரலாக நல்ல ஒரு இன்ஜின். சரி ஓகே, இந்த 3 இன்ஜினில் எந்த இன்ஜின் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா 3மே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ரேஞ்சு தான். என்னப்பா நம்மளுக்கு என்டார்க்கு வந்து கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுதேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பிஹெச்பி ஒரு 1 கிட்ட பிஹெச்பி பெஸ்ட்டாக இருக்குது அது இதுன்னு இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் வந்து வெயிட் டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் கவுந்துரும். ஆமாம், நம்ம யமாரேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 99 kg. அது இல்லாமல் நம்ம சுசுகி அவென்யூஸ் வந்து ஒரு 106 kg தான் வருது டோட்டல் வெயிட்டு. பட் நம்ம டிவிஎஸ் என்டார்க்கு சாலிடாக 118 kg கிட்ட வரைக்கும் வருது. அப்படி இப்படின்னு கிராஷ் கார்டெலாம் போட்டு 120 kg
கிலோ கிட்ட எட்டு வந்தாலும் அந்த வெஹிக்கிளோட வெயிட்ன்றது இந்த வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம்ன்றப்ப அந்த ஒரு இனிஷியல் ஆக்சிலரேஷன் சமயத்தில் சிமிலரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் ஆஃபர் பண்ணும். மேபி டாப் எண்டில் ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் நம்ம Yamaha Ray அண்ட் சுசுகி அவென்ஸ். பட் என்னை பொறுத்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் 3 பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் தான் இருக்காங்க. நம்ம டிவிஎஸ் என்டாருக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக லைட்டாக ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு. பட் ஃபியூல் எஃபிஷியன்சின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம டிவிஎஸ் என்டாருக்கு வந்து டோட்டலி வாஷ் அவுட்டு. சுத்தமாக மைலேஜில் நீங்கள் அந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மேபி நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா ஒரு 45 சம்திங் அது மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்படின்றப்போ மைலேஜும் எனக்கு கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயம் நீங்கள் டிவிஎஸ் என்டாருக்கு சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். பட் மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நம்ம Yamaha Ray இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜினும் செம்ம ரிஃபைண்டாக இருக்கும். நம்ம டிவிஎஸோட என்டார்க் இன்ஜின்லாம் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கம்மி தான், கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துலேயே ஸ்லைட்லி சவுண்டு மாறும். பட் நம்ம Yamaha Ray எவ்வளோ நாள் ஆனாலும் நல்ல ரிஃபைண்டாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம சுசுகி பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல பவரும் கொடுக்குது, அது கூட ஒரு டீசெண்டான மைலேஜும் கொடுத்து ஒரு சூப்பரான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டையும் ஆஃபர் பண்ணுது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸப்ட் இந்த 2 வெஹிக்கிள்ஸோட இதோடைய அந்த ஒரு ஸ்மூத்னஸும் அந்த ஒரு ரிஜிடான ரேட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனால் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம Yamaha Ray கொடுக்கலாம். செகண்ட் பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸ் வேணாம், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் Yamaha Ray அண்ட் சுசுகி ரெண்டுமே நல்ல ஒரு இன்ஜின் ஸ்பெக்கோட நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டோட நல்ல மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணுதுன்றப்ப இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு இடம் கொடுக்கலாம். பட் நம்ம டிவிஎஸ் என்டார்க் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, பட் ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் விட்டு கொடுக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் ஆகணும். சரி, ஓகே. அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு 3மே ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் வருது. பட் ஆனால் நம்மளுக்கு Yamaha Rayல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் வருது. ஃப்ரண்ட்டில் 130mm ட்ரம்மு, மிச்சம் 3த்துலேயும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சி, யூபிஎஸ், ஐபிஎஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர் 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நம்மளுக்கு கிடையாது. டயர்ஸ் பொறுத்த அளவுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் ரேஞ்சு தான். பட் நம்மளுக்கு இந்த டிவிஎஸ் என்டார்க்கில் வந்து கம்பேரிட்டிவ் இந்த அந்த ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான டயர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அதனால் ரோட் கிரிப் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹை ஸ்பீடில் கூட. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸில் இந்த 3 ஸ்கூட்டரில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் நான் சுசுகி அவென்ஸுக்கு கொடுப்பேன். பிரேக்கிங் பைட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, வெஹிக்கிள் நல்லா ஸ்டாப் ஆகுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு Yamaha Rayக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125க்கு கொடுக்கலாம். பிரேக்கிங்கில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா சுசுகி அவென்ஸ் 125, நம்ம டிவிஎஸ் அண்ட் Yamaha ஒரு நல்ல பிரேக்கிங் ஆஃபர் பண்ணுறாங்க, குறை இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, ஓகே. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளோட இந்த 3 வெஹிக்கிளோட ஆண்டர் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த Yamaha ரேட் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எடுக்கணுன்றப்ப இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,03,000 கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் 1,17,000 அரௌண்ட் ஒரு 18,000 கிட்ட வரைக்கும் வருதுன்னு வச்சிங்களேன். ஓவரலாக நல்ல ஒரு டீசெண்டான ப்ரைஸிங் காம்படிட்டர் லைனை பொறுத்த அளவுக்கு இது ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட என்டார்க் பொறுத்த அளவுக்கு இதோடைய பேசிக் மாடலே உங்களுக்கு 1,15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,35,000 கிட்ட வரைக்கும் வருது. 35 வந்தாலும் அதுக்கேற்ற நல்ல ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. பட் அது எல்லாம் உங்களுக்கு வேணுமான்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஆமாங்க, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சுசுகி அவென்ஸ் 125 பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் 1,18,000, டாப் மாடல் 1,19,000. அந்த டாப் மாடல்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் எடிஷன். அதில் கொஞ்சம் கலர்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுக்கு தான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1000 எக்ஸ்ட்ராஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஓவராலாக இதோடைய ப்ரைஸிங்கும் அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஒர்த்தபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 3லாம் கிடையாது, இந்த 3 வெஹிக்கிள்ஸில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் வியூ பண்ணுவீங்க. ஓவராலாக இந்த 3 வெஹிக்கிளுக்கும் ஸ்கோர் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு இந்த சுசுகியோட அவென்ஸுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டி இருக்குது, நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைனும் இருக்குது, ஸ்பேசினஸ்லேயும் குறை கிடையாது. ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்டர் சீட் ஸ்டோரேஜும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் சீட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒரு போதுமான லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஃபீச்சரோடதான ஒரு பேக்கேஜோட வருது. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ரெண்டும் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டாக எடுத்து வந்திருக்காங்க. பிரேக்கிங்கும் பக்கா இருக்குது, ப்ரைஸிங்கும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் இருக்குது. செகண்ட் பிளேஸ் நம்ம Yamaha Rayக்கு கொடுப்பேன்.
தேர்ட் பிளேஸ் நம்ம டிவிஎஸ் என்டார்க். ஏன்னா அதோடைய அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. பட் இருந்தாலும் இதுவும் நல்ல ஸ்கூட்டர் தான். பட் இந்த ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அது ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் உங்களுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு டயர் ரோட் கிரிப்பு, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியன்றப்ப நீங்கள் நம்ம டிவிஎஸ் என்டார்க்கும் ட்ரை பண்ணலாம். சுருக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த 3 ஸ்கூட்டரில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்க. சப்போஸ் நான் இதே மாற்றி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சுனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. நம்ம பார்த்து படித்து நமக்குள்ளே பேசிக்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.